மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டாப் சூப்பர் மேக்ஸ். நம்ம டாப் ஐஏஎஸ் அகாடமில பார்த்தோம்னா இந்த ஜூலை மந்த்தை மேக்ஸ் மந்தா அனௌன்ஸ் பண்ணி ஸோ இந்த மந்த் ஃபுல்லாமே நம்ம மேக்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். மேக்ஸ் எப்படி செலிப்ரேட் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? அதாவது இந்த மந்த் ஃபுல்லாமே நம்ம அகாடமில மேக்ஸ் ரிலேட்டடான ஆக்டிவிட்டீஸை நம்ம வந்து இன்னும் அதிகப்படுத்தி மேக்ஸை எந்த அளவுக்கு கொண்டாட முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கொண்டாட போறோம். ஸோ நம்ம ஆன்லைன்ல என்ன பண்ணலாம்னு இருக்கோம்னா நம்ம டாப் சூப்பர் மேக்ஸ் யூடியூப் சேனல்ல டார்கெட் 1000 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் ஆரம்பிச்சு இந்த ஒரு மந்த்ல வீடியோவாவோ அல்லது ஷார்ட்ஸாவோ ஒரு 1000 கொஸ்டினை நம்ம கவர் பண்ண போறோம். கவர் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நிச்சயமா முடியும். உள்ளதெல்லாம் உயர் உள்ளல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில தான் நம்ம இந்த ஒரு மிஷனை கையில எடுத்திருக்கோம். ஸோ இந்த மந்த்ல நிச்சயமா உங்களுக்கு வந்து இந்த ஒரு 1000 கொஸ்டினை முடிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு எடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் என் கூட சேர்ந்து ஒத்துழைப்பு தருவீங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமா உங்களுக்கு வீடியோஸ் இது ரிலேட்டடா வீடியோஸும் கொடுத்துருவோம், ஷார்ட்ஸும் கொடுத்துருவோம். இது எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது ரெண்டா நம்ம பிரிக்கிறோம். 500 + 500ன்னு சொல்லிட்டு இதுல ஒரு 500 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு 10 கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடிய வீடியோவா டெய்லி ஒரு 5 வீடியோஸ் இருக்கும். அதுல 10 கொஸ்டின் தான் இருக்கும், பெருசாலாம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு 500 கொஸ்டினை கவர் பண்ண போறோம். மீதி இருக்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஷார்ட்ஸாவே நம்ம வந்து கொடுக்க போறோம். சரிதானா? ஸோ எப்படிதான் நம்ம இந்த ஒரு 1000 கொஸ்டினை கவர் பண்ண போறோம். ஸோ நீங்க குறுகிய காலத்துல மேக்ஸ்ல அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அப்கமிங்ல இருக்கக்கூடிய குரூப் 1ல நீங்க வந்து மேக்ஸ்ல ஃபுல் மார்க் அட்டைன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த ஒரு சீரீஸை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுல கூடுதலா பார்த்தோம் அப்படின்னா இதை என்ன கவர் பண்ண போறோம் அப்படின்னா பிவிக்யூ மட்டுமா அப்படின்னா இல்ல, பிவிக்யூ தாண்டி ஒவ்வொரு டாபிக்லயும் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், ஒவ்வொரு டாபிக்லயும் இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டட், அதாவது RS அகர்வால் மேக்ஸிமம் நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஒரு எக்ஸாம்பிள் எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிற எவல்யூஷன் தெரியும். ஸோ அந்த வகையில எக்ஸ்பெக்டட் கொஸ்டினும் சேர்த்து தான் நம்ம கவர் பண்ண போறோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேல 1ல இருந்து 10 வரைக்கும் ஒரு 10 கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். இதுல இன்னைக்கு நம்ம கவர் பண்ணக்கூடிய டாபிக் என்னன்னு பார்த்தோம்னா சிம்பிளிஃபிகேஷன். அப்ப சிம்பிளிஃபிகேஷன்ல ஒரு 10 கொஸ்டின் நம்ம பார்த்துடலாமா? சரி, அப்ப இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா 0.08 squared minus 0.02 the whole square divided by 0.08 minus 0.02 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இந்த கொஸ்டின் வந்து நம்மளோட சிம்பிளிஃபிகேஷன்ல அல்ஜிப்ரிக் மெத்தட்னு ஒரு மெத்தட் சொல்லுவோம். அதுல தான் நமக்கு கேட்டிருக்காங்க. அப்ப இதுல நம்ம அல்ஜிப்ரால யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி இதை வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். ஒரு கொஸ்டின்ல நமக்கு ஒரே மாதிரியான வேல்யூ மேக்ஸிமம் ரிப்பீட்டடா வந்துச்சுன்னா அந்த வேல்யூக்கு ஏதோ ஒரு வேரியபிளை கொடுத்து நம்ம சால்வ் பண்ணலாம். அப்ப இங்க பாத்தீங்கன்னா 0.08 0.02 தான் நமக்கு ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க ஏ எடுத்துக்கலாம், இங்க பின்னு எடுத்துக்கலாம். அப்ப இங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். கீழே நமக்கு a மைனஸ் பி அப்படின்னு வந்துடும். சரிதானா? அப்ப இங்க ஃபார்முலா a பிளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு வரும். டிவைட் பை கீழே நமக்கு a மைனஸ் பி இருக்கா, ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ஃபைனலா a பிளஸ் பி. அப்போ 0.08 0.02 இதனே ஆட் பண்ணாலே போதும். ஸோ இங்க 0.10 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 0.1 அப்படின்னு தான். ஸோ இந்த மாதிரி சின்ன வேல்யூவா இருக்குங்கிற பட்சத்துல நம்ம மேனுவலாவே ஸ்கொயர் பண்ணி கூட போட்டுக்கலாம், தப்பு இல்லை. ஆனா பெரிய கொஸ்டின் பெரிய பெரிய வேல்யூவா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கு நம்ம வேரியபிள் கொடுத்து சால்வ் பண்ணோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். a by b equal to 4/5, அதே மாதிரி b by c equal to 15/16 இருக்கு. இல்ல c squared minus b a squared divided by c squared plus a squared இதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இங்க a by b இருக்கு, இங்க b by c இருக்கு. இப்போ இதுல வேல்யூ எப்படி எடுத்துக்கலாம்னா ஒன்னு வந்து நம்ம டிவிஷன்ல இருக்கு, இங்க வேரியபிள் இருக்கு, இங்க நம்பர் இருக்குன்னா நம்மளால டைரக்டாவே வேல்யூவா எடுத்துக்க முடியும். ஸோ அந்த ஏயோட வேல்யூ 4, பியோட வேல்யூ 5ன்னு எடுத்துக்கிடுவோம். ஆனா இங்க எடுக்கும்போது பியோட வேல்யூ 15, சியோட வேல்யூ 16 எடுப்போம். அப்படிதானே? அப்ப இங்க பி வேரியபிளுக்கான வேல்யூ 2 இருக்குது. இது ஆக்சுவலா நம்ம ரேஷியோ மெத்தட் இருக்கு இல்லையா, அதுலயே நம்ம இதை சால்வ் பண்ணுவோம். அப்ப இங்க என்ன பண்றோம் அப்படின்னா பிக்கான வேல்யூவை ஈக்குவல் பண்றோம். இங்க பிக்கு 15 இருக்கா, அப்ப இது 15ஆ மாத்தலாமா? இங்க 3ஆல மல்டிப்ளை பண்றோம், அதே மாதிரி இங்கேயும் 3ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 12/15 வரும். அப்ப இங்க ஏயோட வேல்யூ 12, பியோட வேல்யூ 15, சியோட வேல்யூ 16 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால எடுக்க முடியும். இப்ப நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம்னா ஆன்சர் கிடைச்சிரும். சோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, c ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர். c ஸ்கொயர்னா 16 ஸ்கொயர் 256 மைனஸ் a ஸ்கொயர் 12 ஸ்கொயர் 144 வரும். டிவைடட் பை 256 பிளஸ் 144 அப்படின்னு சொல்லி போடுறோம். இப்ப நம்ம இங்க டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 6 மைனஸ் 4 2, 5 மைனஸ் 4 1, 2 மைனஸ் 1 1. கீழே எடுத்துட்டோம்னா ஆட் பண்ணோம்னா 200 300 390 400 ஆச்சு. கரெக்டா? 4ஆல கேன்சல் பண்ணோம்னா இங்க 100, இங்க 2 8 மிச்சம் 3
8 போட்டுக்கலாமா? அகைன் 4ஆல கேன்சல் பண்ணா இங்க 7 4 28, 25 4 100. 7/25 அப்படிங்கிறது நமக்கான ஆன்சர். ஸோ ஆன்சர்ல ஆப்ஷன் B ல நமக்கு இருக்குது. அதுக்கடுத்தமா ஸோ இது வந்து நமக்கு குரூப் 1ல கேட்கப்பட்ட ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஸோ இதை சால்வ் பண்றது, இந்த கொஸ்டினை பார்த்தாலே ரொம்ப பெருசா தெரியும். ஸோ இதை என்ன பண்ணிக்கலாம் நம்ம அப்படின்னா ஸ்பிளிட் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இதுல இருக்கிறத தனித்தனியா நம்ம வந்து சிங்கிளா எடுத்து சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கம்பைல் பண்ணி கூட ஒரே ஃபார்ம்ல நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இங்க இந்த ஒரு டேர்ம் எடுக்கலாம். இதை பிரிக்கணும்னா இந்த டேர்ம் எடுத்துக்கலாம் தனியா. நீங்க இன்னும் கிளியரா பண்ணணும்னா இதை தனியா எடுத்துக்கலாம், இதை தனியா எடுத்துக்கலாம், நெக்ஸ்ட் இந்த பார்ட்டை தனியா எடுத்துக்கலாம். இதெல்லாம் தனியா சால்வ் பண்ணி அகைன் இதே ஃபார்மேட்ல எடுத்து போட்டோம்னா நமக்கு எளிமையாவே ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணோம்னா 6 டிவைட் பை இங்க சால்வ் பண்ணோம்னா எவ்வளவு கிடைக்கும்? 15. 15 மைனஸ் 5 10. ஆமா 10. அப்ப இங்க என்ன வரும்? 10/3 வரும். நான் 3 மேல எடுத்துக்கிட்டேன், கீழே 10 வச்சுக்கிறேன். ஓகேவா? அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா இங்க 3 போட்டுக்கோங்க, இங்க 5 போட்டுக்கோங்க. 9/5 அப்படிங்கிறது நமக்கு இதுக்கு ஆன்சரா கிடைக்கும். கரெக்டா? 15 15 மைனஸ் 5 10 10/3 கிடைக்கும். நான் 3 மேல எடுத்துக்கிறேன். 18 வந்துருமா? 18 டிவைட் பை 10 கேன்சல் பண்ணோம்னா 9/5 அப்படிங்கிறது வந்துடும். ஓகே, அதுக்கப்புறம் இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா இங்க என்ன பண்ணிக்கலாம்? ஃபர்ஸ்ட் இங்க சால்வ் பண்ணோம்னா 4 மைனஸ் 1/2னா 4ல இருந்து அரை போச்சுன்னா 3 அப்படிதானே? 3 1/2 வரும். 3 1/2 நீங்க நார்மல் பின்னத்துக்கு மாத்தீங்கன்னா 8 8 1 6 6 1 7 வந்துருமா? 7/2 வரும். அப்ப இந்த 2 நீங்க மேல எடுத்தீங்கன்னா 4/7 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். கரெக்டா? அப்ப இங்க 4 மைனஸ் 4/7 இருக்கும். இதெல்லாம் சால்வ் பண்ணீங்கன்னா 28 28 மைனஸ் 4 24 24/7ங்கிறது இதுக்கான ஆன்சரா இருக்கும். கீழே நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா 10 10 மைனஸ் 3 7 7/2 அப்படிங்கிறது வந்துடும். இங்க நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா இங்க ஆஃப்னா மல்டிபிளிகேஷன் அர்த்தமா? இந்த ரெண்டுமே கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 6/9 இங்க போட்டுக்கோங்க, 2/3 போட்டுக்கலாம். அப்ப 2/3 பிளஸ் 1/3 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸோ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா 3 வருமா? கேன்சல். இப்ப 3/3 அப்படிங்கிறது வரும். கேன்சல் பண்ணிட்டோம்னா 1 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அவ்வளவுதான். அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 1. இப்ப நம்ம தனித்தனியா செஞ்சதை கம்பைல் பண்ண போறோம். எப்படி கம்பைல் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இதுக்கான ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு? 9/5 அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் இங்க என்ன இருக்குன்னா டிவிஷன் இருக்குது. ஸோ டிவிஷன் அப்படியே போட்டுக்கோங்க. இங்க நமக்கு நியூமரேட்டர்ல 24/7 கிடைச்சிருக்கு. டிவைட் பை கீழே நமக்கு 7/2 அப்படிங்கிறது இருக்கு. அடுத்ததா இங்க மைனஸ் 2/5 ஆஃப் இருக்கு. ஆஃப் இன்ட்டு 1 அர்த்தம். அப்ப நம்ம அதை போடவே வேணாம், அப்படியே விட்டுலாமா? இப்ப நம்ம இதைதான் சால்வ் பண்ண போறோம். இதை சால்வ் பண்றதுக்கு 9/5 டிவிஷன் இதையும் நீங்க போடுங்க. இதை நீங்க போட்டீங்கன்னா 24 இந்த 2 மேல போட்டுக்கலாமா? அப்ப 24 × 2 டிவைட் பை 7 × 7 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். சரியா? சோ இங்க 24/7 × 2/7 அர்த்தம். அதுதான் இங்க எழுதியிருக்கோம். மைனஸ் 2/5 எடுத்துக்கலாம். அப்ப இங்க அடுத்துதான் 9/5 இதுல பண்ணோம்னா நமக்கு என்ன ஒரு 48 டிவைடட் பை 49 வரும். இதை நம்ம வகுத்துல பெருக்கலாம் மாத்தணும்னா 49 டிவைடட் பை 48 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். மைனஸ் 2/5 இதை சால்வ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். பண்ணலாமா? சரி, ஃபர்ஸ்ட் மல்டிபிளிகேஷன் தானே. மல்டிபிளிகேஷன் தான் சால்வ் பண்றதுக்கு நமக்கு எது இருக்குதா? இங்க 3ஆல கேன்சல் பண்ணிக்கலாம். இங்க 3 இங்க சால்வ் பண்ணோம் அப்படின்னா 16 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். வேற எந்த வழியும் இல்ல. அப்ப இங்க 3 49 போட்டோம்னா 27க்கு 7 மிச்சம் 2 12 2 14 டிவைட் பை இங்க 50 50 30 80 ஆச்சு. மைனஸ் 2/5 இதுக்கான எல்சிஎம் என்ன கிடைக்கும் அப்படின்னா 80 அப்படிங்கிறது கிடைக்கும். 147 மைனஸ் அங்க 80 மாத்துறதுக்கு 16ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். 2 16 32 வந்துருவோம். இப்ப மைனஸ் பண்ணலாமா? மைனஸ் பண்ணோம்னா 1 இங்க 5 வந்துடும். டிவைட் பை 80 இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா 5ஆல போடலாமா? 4 5 மிச்சம் 3 6 போட்டுக்கலாம். இங்க 2 இங்க 3 23 போட்டுக்கலாம். 23/16 இதை கலவை பின்னத்துக்கு மாத்தணும்னா ஒரு 16 மீதி நமக்கு எவ்வளவு வந்துடும்? 16 போச்சுன்னா இங்க ஒரு 4 அங்க ஒரு 3 7 ஆச்சா? 7/16 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸோ 17/16 அப்படிங்கிறது தான் நமக்கான ஆன்சர். ஸோ ஆன்சர்ல பார்த்தோம்னா ஆப்ஷன் சில இருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் ஆன்சர். இப்படிதான் பண்ணணும். புரியுதுல? இந்த மாதிரி பெருசா கொடுத்தாலும்
பயப்படக்கூடாது. அதை ஸ்பிளிட் பண்ண பார்க்கணும். நம்ம எப்போதுமே சிலபஸ் படிப்போம் இல்லையா, பெரிய சிலபஸா இருந்துச்சுன்னா பயந்துடக்கூடாது. அதை டீகோட் பண்ணும்போது நமக்கே கொஞ்சம் எளிமையா கிடைக்கும். ஓகேவா? இப்ப இதை செய்யும் போது உங்களுக்கு கொஞ்சம் பெருசா தெரிஞ்ச மாதிரி தெரியும். ஆனா இந்த பின்ன கூட்டல் கழித்தல் பெருக்கல்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்க அப்படின்னா இதை இன்னும் கூட ஸ்டெப்ஸ் சிம்பிளிஃபை பண்ணி நம்மளால எழுத முடியும். ஓகேவா? இது குரூப் 1 கொஸ்டின். அடுத்த கேள்வி பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா இந்த கேள்விக்கு இது வந்து ஒரு 2 ஆன்சர் தரக்கூடிய ஒரு கொஸ்டின். அதாவது இந்த கேள்விக்கு நீங்க நார்மலா ஃபேக்டரைசேஷன் பண்ணி காரணிப்படுத்தலாம் பண்ணி நீங்க ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா ஓவரால் இதுல 3 ஆன்சரும் வரும், 1 ஆன்சரும் வரும். 2ல எது வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல இன்னொரு வழியை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஷார்ட்கட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இங்க என்ன அப்படின்னா இதுல சிம்பிளிஃபை பண்றதுக்கு நம்ம எப்படி இந்த 2 ஆன்சர் வரும்னா இந்த இருக்கு இல்லையா, இந்த ஒரு டேர்ம்ல இருந்து 3 காமனா நம்ம எடுத்தோம்னா நமக்கு ஆன்சர் 3 கிடைக்கும். ஒருவேளை 3 காமனா எடுக்காம நம்ம இப்படியே வச்சு ஃபேக்டரைசேஷன் பண்ணி பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் 1 கிடைக்கும். சரியா? சோ ஃபைனலா இப்ப நம்ம இதை எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்னா இந்த டேர்ம்ல இருக்கக்கூடிய t வேரியபிளுக்கு நம்ம ஒரு வேல்யூ அசைன் பண்றோம். நான் இங்க t யோட வேல்யூ 0 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். அப்ப இங்க t யோட வேல்யூ 0 போட்டோம்னா எப்படி வரும்னு பாருங்க. இங்க 6 மட்டும் இருக்குமா, 6 ஏன்னா இங்கே 0 இங்கே 0 ஆயிரும். கீழே 9 மட்டும் இருக்கும். இங்க இடையில டிவிஷன் இருக்கு. சரியா? இது டிவிஷன் ஆக்சுவலா. அப்ப என்ன பண்றோம்னா இதை மல்டிபிளிகேஷனா மாத்தும் போது கீழே இருக்கக்கூடிய வேல்யூ மேல வருமா, அப்ப இங்கே 0 ஆகி இங்க 27 மட்டும் இருக்கும். 27 போடும் டிவைடட் பை இங்க இது 2 0 ஆகி 6 இருக்கும். ஓகேவா? 6க்கு 6 கேன்சல், 9ஆல கேன்சல் பண்ணோம்னா இங்க என்ன கிடைச்சிரும், 3 கிடைச்சிரும். அவ்வளவுதான். சோ இங்க ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ 3 கிடைக்கும். இப்படி கூட நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். சரி, அடுத்ததான் சிம்பிளிஃபைன்னு கொடுத்துட்டு 75 இங்க டிவிஷன் இது எல்லாமே 72 பவர் 5 இருக்கு, டிவிஷன் 12 பவர் 5 இருக்கு, இன்ட்டு 3 பவர் 5 அப்படின்னு இருக்கு. ஸோ இங்க என்ன பண்றோம்னா 72 12ஆல பெருக்கிறோம். இப்ப 6 இன்ட்டு 12 போட்டோம்னா நமக்கு 72 கிடைக்குமா, பவர் 5 போடுறோம். இன்ட்டு இங்க வகுத்தல பெருக்கலாம் மாத்திட்டு நம்ம இதை என்ன பண்றோம் டினாமினேட்டருக்கு எடுத்துட்டு வந்துடுறோம். ஓகேவா? இங்க இன்ட்டு 3 பவர் 5 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்ப இங்க a பவர் ab பெருக்கல்ல இருந்துச்சுன்னா இந்த ஒரு mங்கிறது a-க்கும் சேரும் b-க்கும் சேரும். அப்படிதானே? சோ அந்த வகையில இந்த 5ங்கிறது 6க்கும் சேரும் 12க்கும் சேரும். அப்ப இங்க போடும்போது 6 பவர் 5 இன்ட்டு 12 பவர் 5 இன்ட்டு 1 பை 12 பவர் 5 இன்ட்டு 3 பவர் 5 போடலாம். அப்ப இங்க பார்த்தோம்னா 12 பவர் 5 12 பவர் 5 கேன்சல். சோ இது ரெண்டையும் நம்ம என்ன எழுதிக்கலாம், 6 இன்ட்டு 3 இருக்குதா, அப்ப 18 பவர் 5 ஹோல் பவர் 5 அப்படிங்கறத எழுதிக்கிட முடியும். சோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ 18 பவர் 5. அடுத்ததான் இந்த கொஸ்டினுக்கு 4 பவர் -1 பிளஸ் 4 பவர் -2 பிளஸ் 4 பவர் -3 கொடுத்துட்டு ஹோல் பவர் 0 கொடுத்துருக்காங்க. எனிதிங் பவர் 0 நமக்கு இங்க என்ன வந்துரும்னா 1 வந்துரும். இதை சால்வ் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. அதுக்கப்புறமா இன்ட்டு இங்க பார்த்தோம்னா 4 பவர் -1 இங்க பிளஸ் 4 பவர் -2 இங்க 4 பவர் -3 இருக்கு, ஹோல் பவர் 1 இருக்கு. அப்ப இந்த டேர்ம் மட்டும் நம்ம சால்வ் பண்ணா போதும். இன்ட்டுல தானே இருக்குது, அப்படியே நம்ம போட்டலாம். இப்ப இங்க 4 பவர் 1 என்ன அர்த்தம், 1/4 எழுதிக்கலாம். அதாவது a பவர் m நம்ம எப்படி எழுதலாம்னா 1/a பவர் -m எழுதிக்கலாம். அதாவது பவர்ல இருக்கக்கூடிய வேல்யூ நியூமரேட்டர்ல இருந்து டினாமினேட்டருக்கோ இல்ல டினாமினேட்டர்ல இருந்து நியூமரேட்டருக்கோ மாறும்போது அதோட சைன் மாறும். பவர்ல இருக்கக்கூடியதான். ஓகேவா? அப்ப இங்க பார்க்கும்போது 1/4 போடுறோம். பிளஸ் இங்க 1/4 ஸ்கொயர் வருமா 16 போட்டுக்கலாம். பிளஸ் 1/4 பவர் 3 வரும். இப்ப 64 போட்டுக்கலாம். இப்ப ஆட் பண்ணோம்னா 64 நமக்கு எல்சியமா வரும். அப்ப இதுல இங்க 16 போடுறோம், பிளஸ் 4 போடுறோம், இங்க 1 போடுறோம். அப்ப இங்க 21/64 அப்படிங்கிறது கிடைக்கும். சரியா? 21/64. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 21/64. அடுத்ததா ரேஷியோல கொடுத்துருக்காங்க. ஸோ ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் a/b 4:5 இருக்கு. அதே மாதிரி b/c வேல்யூ 15:16 அப்படின்னு இருக்கு. இதுல c² - a² c² plus a² கேட்டுக்காங்க. நல்லா பாருங்க, போன கொஸ்டின் ஞாபகம் இருக்குதா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கும்போது a/b b/c கொடுத்து இதே வேல்யூ கொடுத்திருந்தாங்க. அப்படிதானே? இங்க என்ன அப்படின்னா அதையே ரேஷியோல மாத்தி கொடுத்திருக்காங்க. ரேஷியோவும் டிவிஷனும் ஒண்ணுதான். அப்போ கொஸ்டினோட எவாலுவேஷன் பாருங்க, ஒரே மாதிரியான கொஸ்டின் தான். அப்போ டிவிஷன்ல போட்டா நம்மளால செய்ய முடியுதா, ரேஷியோல போட்டா ஒன்னா போட தெரியுதா, ரேஷியோவும் டிவிஷனும் ஒன்னா அப்படிங்கிறது நமக்கு தெரியுதா அப்படிங்கறத செக் பண்றதுக்காக தான் இந்த கொஸ்டின். புரியுதுல? அப்ப அங்க என்ன ப்ரொசீஜர் பண்ணமோ அதே தான் இங்க b-யோட வேல்யூ 5 இருக்கு, இங்க 15 இருக்கு. சோ இங்க இன்ட்டு 3 போடலாம். அப்ப இங்கே இன்ட்டு 3 போட்டோம் அப்படின்னா இங்க 12 வந்துருமா, 12. அப்ப a-யோட வேல்யூ 12 எடுத்துக்கலாம்.
பியோட வேல்யூ 15 எடுத்துக்கலாம், சியோட வேல்யூ 16. அங்க பண்ண அதே கொஸ்டின் தான். அப்ப இதுல எழுதுறோம் அப்படின்னா சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர், சி நமக்கு என்னது 16. அப்ப 256 மைனஸ் ஏயோட வேல்யூ 12, 144 போட்டுக்கலாம். இங்க 256 பிளஸ் 144 எழுதுறோம். இங்க மைனஸ் பார்த்தோம்னா 2 1 2 1 1. அடுத்து இங்க பார்த்தோம்னா 200 300 390 400 ஆச்சு. கேன்சல் பண்ணோம்னா இங்க 100, இங்க 28 ஆச்சு. அகைன் இங்க கேன்சல் பண்ணும்போது என்ன கிடைச்சு 7:25 கிடைச்சிச்சா. இப்போ இங்க ஆன்சர் எதுல இருக்கு, ஆப்ஷன் ஏல இருக்கு. அதே கேள்விதான், அதோட அந்த மெத்தட் தான் மாத்திருக்கிறாங்க. சரியா, அடுத்த கேள்வி. ஸோ இதுதான் நமக்கு 10வது கொஸ்டினா இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா இது நம்ம பார்த்த முதல் கேள்வியில அந்த 0.08 ஸ்கொயர் இருந்துச்சுல, இப்போ வேல்யூ நமக்கு ரிப்பீட்டடா வருது அப்படின்னா அந்த வேல்யூக்கு நம்ம ஒரு வேரியபிள் அசைன் பண்ணணும். ஸோ அந்த வகையில் நம்ம என்ன பண்றோம்னா இதுல 963 476ங்கிற இந்த ரெண்டு வேல்யூ நமக்கு இந்த கொஸ்டின்ல ரிப்பீட்டடா வந்திருக்கு. ஸோ இதுக்கு நம்ம ஏ அசைன் பண்ணிக்கிறோம், இதுக்கு பி அசைன் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இங்க ஏ இங்க பி போட்டுக்கலாம். இதுல ஏ பி பி எழுதிக்கலாமா. அப்ப இங்க a plus b whole squared plus a minus b whole squared divided by கீழே a squared plus b squared எழுதிக்கலாம். இதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியணும். a plus b whole squared plus a minus b whole squared. இதுக்கான ஃபார்முலா என்ன இருக்கும் அப்படின்னா 2 into a squared plus b squared வரும். நீங்க இது ரெண்டுத்துக்கான ஃபார்முலா எழுதி a plus b whole squared தெரியல, a squared plus b squared plus 2ab, அதே மாதிரி அங்க minus 2ab வரும். அப்ப இதை நீங்க ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 2a squared plus 2b squared கிடைக்கும். ஸோ அந்த வகையில தான் நமக்கு இது கிடைச்சிருக்கு. டிவைட் பை கீழே இங்க என்ன போட்டுக்கலாம், a squared plus b squared போட்டுக்கலாம். இப்போ இதுவும் கேன்சல் ஆகி ஃபைனலா ஆன்சர் என்ன கிடைக்கும், 2 தான் கிடைக்கும். ஸோ ஆன்சர் இதுக்கானது என்னன்னு பார்த்தோம்னா 2 தான். அவ்வளவுதான். அப்ப இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட டார்கெட் 1000 சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம பார்த்திருப்போம். இதுல இன்னைக்கு ஒரு 10 கொஸ்டின் பார்த்திருக்கோம். இன்னைக்குன்னு சொல்ல முடியாது, வரிசையா நமக்கு ஒரு நாள்ல 5 வீடியோ நம்ம 10 கொஸ்டினா போடும்போது தான் நம்மளால அந்த ஒரு 500 நம்மளால மேக்சிமம், அதாவது 5னா நம்ம வந்து ஷார்ட்ஸையும் இதையும் சேர்த்து சொல்றேன் நான். சரியா, வீடியோ போட்டோம்னா ஃபுல்லா போட்டோம்னா 5 வீடியோ 50 கொஸ்டின் ஆச்சு இல்லையா. இப்படியே நம்ம போட்டோம்னா ஓரளவுக்கு நம்ம இனிஷியலாவே என்ன பண்ணிடலாம், ஒரு 500 கொஸ்டின் வீடியோஸ் கவர் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம ஷார்ட்ஸை கவர் பண்ணிடலாம். ஓகேவா, எப்படினாலும் உங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த ஒரு 1000 கொஸ்டினை குழப்பம் இல்லாமல் நிச்சயமா நாங்கள் உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவோம். நீங்க இந்த ஒரு சீரீஸ் பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்க நம்மளோட டெலிகிராம் சேனல் இருக்கு, டேப் சூப்பர் மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்தரா உங்களுக்கான மெட்டீரியல் கூடுதலாக உங்களுக்கு என்னென்ன தகவல் இருக்கோ அது எல்லாமே நம்மளோட டெலிகிராம் வழியா நம்ம ஷேர் பண்ணுவோம். தொடர்ந்து டேப் IAS அகாடமியோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.